ஹாய் எவ்ரிவன் 11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட்ங்கிறத லாஸ்ட் டே நைட், அதாவது இன்றைக்கி நீங்கள் சாயங்காலம் உட்காந்து படித்தா கூட தமிழில் ஒரு 75 மார்க்குக்கு மேலே வாங்கலாமா, 85 வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்க முடியும். எழுத்துப்பிழை இல்லைன்னா 85க்கு மேலே 90க்கு, எழுத்துப்பிழை இருந்ததுன்னா 75, இல்லை எழுத்துப்பிழையை நினச்சி நீ பயந்துட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். நீ எழுத்துப்பிழை இருந்தாலுமே பரவாயில்லன்னு எதிர்கொள்ளு. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை தமிழில். சரி விடுங்க, அது பரவாயில்ல. நீங்கள் குறிப்புச்சட்டகம் போட்டு நெடுவினா நல்லபடியாக எழுதுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 6 ஹெட்டிங் 5 ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. முன்னுரை முடிவுரை போட்டு ஒரு 1.5 பக்கம் 2 பக்கம் வர மாதிரி பாருங்கள். ஸோ நான் நெடுவினா எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன். ரொம்ப முடியாதவங்களுக்கு இது மட்டும் பார்த்தா போதும். பாருங்களேன், நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் ஃபஸ்ட் இயல், சுற்றுச்சூழல் செகண்ட் இயல், இயற்கையோடு இயந்து வாழ்ந்து தேர்ட் இயல், இந்த செகண்ட் தேர்டு ஓனாகவே எழுதலாம். ஸோ இந்த 3 இதில் ஒன்று வந்துடும். அடுத்து கோடையில் சிறந்த வள்ளுவம், வடக்கு முடியுமே, வாழ்வியல் உயர்வுக்கு அந்த குறள் பற்றி ஏதோ ஒரு குறள் பற்றி எழுதணும். மருந்து மருத்துவர் மருந்தகம் அதை பற்றி அந்த குறள் பற்றி எழுதணும். ஸோ பொருள் எழுதணும். இந்த 4 குறள் கொஷினில் ஒரு கொஷின் வந்துடும். அது போக புரட்சி கவி பார்த்துக்கோங்க, இயல் 6. அடுத்து துணைப்பாடம் சிம்பொனி தமிழர், யானை டாக்டர், வாடிவாசல். துணைப்பாடம் கதை மாதிரி படித்து ஹெட்டிங் போட்டு சைடு ஹெட்டிங் போட்டு சைடு ஹெட்டிங் மனப்பாடம் வச்சு எழுதுங்க. குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. சரியா? செய்யுள் தான் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா படிக்கணும். ஓகே, இது படித்தா போதும், நம்மளால் 3-6 மார்க்கும் எழுத முடியும். ஒருவேளை ரொம்ப வீக்காக இருக்குது சார், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாவது பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னா, எனக்கு தெரியாதுப்பா, நான் இருக்கிறத கொடுத்துட்டேன், உனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கோ. எனக்கு தெரிஞ்சு இது ஈஸி, துணைப்பாடம் ஈஸி, இதுலேயுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த ஃபஸ்ட்டு 2வது படிச்சிரு, புரட்சி கவியும் படிச்சிரு. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாது, ரொம்ப முடியாதுங்களுக்கு சொன்னேன். ஸோ மீதியெல்லாம் படிச்சிங்கன்னா 3மே எழுதலாம். அடுத்தது ரொம்ப முடியாத பசங்களுக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன், கவனிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணவங்க லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்றே நிறைய பேர் பார்க்கலையாட்டிருக்குது வீடியோ. ஸோ பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். சிறுவினா இது போதும். ஆனால் இதில் நான் கொடுத்த கொஷினில் எந்த கொஷினுமே விடாது. ஒரு இயலில் 4 கொஷின் கொடுத்துருக்கேன்னா விடாது. 3 இயலில் படிச்சின்னா செயல் எழுதலாம், உரைநடையிலும் எழுதலாம். 2 சிறுவினா. ஓகே, குருவினா. குருவினா இயல் 1 2 3 4 5 இருக்கா, இது போதும். ஓகேவா? இதிலே ஒரு 10-12 கொஷின் இருக்கும். குறளில் இயல் 2 குறளில் மட்டும் 1-5, அந்த குறளில் மட்டும். சரி, அடுத்தது பாஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்லிட்டா, நெடுவினா படிச்சிரு, நான் சொன்ன மாதிரி படிச்சிரு. அப்புறம் சிறுவினா ட்ரை பண்ணுறதுக்கு என்ன இது படிக்கிறதுக்கு. குருவினா பாரு, உன்னால் முடியலையா, ஃபஸ்ட்டு 4 லெசன் படி, இல்லை ஃபஸ்ட்டு 3 லெசனாவது படியா. ஓகேவா? அடுத்தது 4×3=12 அணி, வேற்றுமேனி, ஊமேனி, சொல்பெருமொழி, பெரிதுமொழிதனி, சொற்பெரு பின்வரல். அணினா நான் படிக்க மாட்டேங்க சார், கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தமிழாக்கம் தருக பார்த்து தான் ஆகணும். ஒரு 4 மார்க். நயம் பாராடுக, மையக்கருத்து 3 நயம், முடிவை எதுகை மூனை ஏதோ ஒரு 3 நயம் எழுதிடு, அவ்வளோதான். 4 மார்க்கு. பேஜ் நம்பர் 74 7 8 இந்த கொஸ்டின் வந்துடும். ரொம்ப படிக்க முடியாதவன் இது பார்த்துருப்போம், கட்டாயமாக எழுதிடலாம். அவனே ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பான், அந்த பகுபதோர் பிரக்கணம் தான் அது. ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம், அது ஃபில்லப் பண்ணால் முடிஞ்சு. இது 2 பார்த்துருப்போம், 4 மார்க். ஸோ இதை 3ஆவது பார்த்துருப்போம் முடியலண்ணா. ஆனால் அணி பார்த்தா பக்கா சேஃபு. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, ஏன்னா வேறு எது வேணாலும் கேட்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, திணைத்துறையெல்லாம் இருக்குது. அணி பார்த்தா பக்கா சேஃப். அணி பார்க்க முடியலன்னா மீதி 3 பார்த்துட்டு இதையும் பார்த்துரு. பேஜ் நம்பர் 131 ஒரு படம் கொடுத்துருவாங்க, அதை பற்றி ஒரு 5 லைன் எழுதணும். அது பார்த்துரு, பேராகிராஃபாக எழுதணும். சரி, பாஸ் பண்ணுறதுக்கு இந்த 4 மார்க் ரொம்ப முக்கியம். அந்த செக்ஷன் விட்டுறக்கூடாது. பாஸ் பண்ணுறதுக்கும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் நெடுவினா விட்டுறக்கூடாது. சிறுவினா நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். குருவினாலையும் முடியலன்னா ஃபஸ்ட்டு 3 இயலாவது படி, சொல்லியாச்சு. அடுத்து இலக்கண தேர்ச்சிக்கோள் படித்து தான் ஆகணும். இந்த இயலில் நான் கொடுத்ததில் 5 இயல் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 5 இயலில் 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்குறேன். இது ஆல்ரெடி 4 மார்க்கில் சொல்லிட்டேன். இதில் மட்டும் 4 கொஸ்டின், மீதெல்லாம் 2 அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் எங்கே கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. சரி, இது கூட படிக்க முடியாது, சரி விட்டுரு, ஒரு 2 மார்க் போனால் போகுது. ஆனால் 7×2 14 அப்படியே விட்டுட்டு வந்துடாத. புக் பேக் 1 மார்க் 10 தான் வரும், இல்லை 9 தான் வரும். ஏன்னா கண்டிப்பாக 5லேருந்து 4 ட்விஸ்ட்டு பண்ண தான் செய்வாங்க. அது எப்படி என்னங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். பயிற்சி சொல்கிறேன், கலைச்சொல் எல்லா இயல்லையும் படிச்சிரு, 2 மார்க் கன்ஃபார்ம். ஓகே, புணர்ச்சி பகுபதர் உபகரணம், இதில் தப்பே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் புணர்ச்சியும் பார்த்துட்டு ஒரு 10-12 இருக்கும். பகுபதர் உபகரணம் பார்த்துட்டு இது 10-12 இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது 2ல் வர 2 ஆப்ஷனில் வரும், எழுதிடலாம். ஓகேவா? சரி, பார்த்தலாம்ல. அடுத்தது புணர்ச்சி இங்கே இருக்குது. சார் இவ்வளோலாம் பார்க்க முடியாது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நல்லா படிக்கிறவங்க எல்லாமே பாருங்கப்பா. புணர்ச்சி பகுப்பு ஒரு உறுப்பினம். இப்போ படிக்கிறவங்க, படிக்க முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாரு, அட்லீஸ்ட்
அரும்பொருள், அட்லீஸ்ட் இது நீ பார்த்து தான் ஆகணும். அரும்பொருள் முடி. இதில் வந்து அழிந்தேன், மலிந்த அந்த முடி பாருங்கள். மலிந்த, அளந்துலேருந்து மலிந்த முடி பார்த்துருங்க. ஓகேவா? என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். ஆப்ஷனில் ஒரு எழுதிக்கலாம். ஓகேவா? இலக்கண குறிப்பு நல்லா படிக்கிறோம் பார்த்துக்க. எல்லாத்துலேயும் பார்க்கணும் இலக்கண குறிப்பு. அதுலேயும் கொஸ்டின் வரலாம், 1 மார்க்லையும் கேட்கலாம். அடுத்து பிறமொழி சொற்களை தமிழாக்கம், பேஜ் நம்பர் 18. ஈஸி. பேச்சு வழக்கு எழுத்துக்க 4 கொஸ்டின் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். வேறு சொற்களை எடுத்துக்காட்டில் கேட்கலாம். மயங்கொழி சொற்கள் கன்ஃபார்ம் ஒன்று வந்துடும். வள்ளினமே 8 மணிக்கு சும்மா பார்த்துட்டு போனால் இதெல்லாம் எழுதிடலாம். பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க 77. சொல்லை பிரித்து சேர்த்து பார்த்துட்டு போனால் எழுதிடலாம் 103. தொடர் மாற்றம், சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 3 கொஸ்டின் பார்த்துருங்க, அதில் வந்துடும். புதிர்களுக்கான விடை இதுவும் கேட்பாங்க. மரபு சொற்கள் அதுவும் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 7x2 14 ட்ரை பண்ணிங்க. பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் இதை நீ முடிச்சிரு. பேஜ் நம்பரோட கொடுத்துருங்க. ஒரு மணி நேரம் ஆகும் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு. புணிச்சி நான் சொல்லிவிட்டேன் எவ்வளோ படித்தா போதும். பகுதின்னு சொல்லிட்டு போட்டு கலைச்சொற்கள் வந்து எல்லா ஏழையும் பார்த்து. ஸோ இது எப்படியோ ஒரு 5ஆவது கரெக்டாக ட்ரை பண்ணு, பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா படிக்கிறவங்க நான் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர். மனனம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால், மனனம் வந்து சார் ரொம்ப முடியல சார், எனக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், முடிஞ்சளவு தெரிஞ்சது பார்த்துருப்போம். யுகத்தின் பாடலோ இது மாதிரி தெரிஞ்சது நீ ஒரு 3 நாள் படிச்சிருப்பீல்ல, அது பார்த்துருப்போம். சார் இது வரைக்கும் நான் ஒன்றுமே படித்தது என்னன்னா, இன்னி படித்தா மண்டையில் ஏறாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். எது வரும் வராதுன்னு சொல்ல முடியாது, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறும். குறளும் அப்படி தான், எது வரும்னு சொல்ல முடியாது. ஸோ மனனம், குறள், அப்புறம் 6 மார்க் வந்து உன் கையில் தான் இருக்குது. நீ வந்து நல்லா படித்து எல்லா ஏழ்லையும் மனனம் படித்தா மட்டும் தான் எழுத முடியும். ஓகே, நல்லா படிக்கிறவங்க அதெல்லாம் படிச்சிருங்க. ஓகே, பாஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாஸ் பண்ணணுன்னா நீ ஃபஸ்ட்டு 4 மார்க்கு, 1 மார்க்கு, அதுக்கப்புறம் பயிற்சி 7x2 14 சில விஷயங்கள் சொன்னேன். அந்த 4 மார்க் விட்டுறாத. சிறுவினா குருவினா கூட கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணு. அடுத்தது நெடுவினால பாரு, இதையும் படிச்சிடலாம் இதையும் படிச்சிடலாம், 2 கதை மாதிரி தான். ஆனால் செய்யுளில் மட்டும் குறளையாவது பார்த்துருப்போம். அட்லீஸ்ட் இந்த 2 குறள், கோடையில் சேர்ந்தவளும் அடக்குணையாவது பார்த்துருப்போம். அடுத்த புரட்சி கவி பார்த்துருப்போம். கட்டாயம் சொல்கிறேன், உன்னால் 3 எழுத முடியும், இல்லைனா 2 எழுத முடியும். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா 3மே எழுதலாம். நெடுவினா பாஸ் பண்ணணும், நல்லா எழுதணும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்க. இந்த வீடியோ லாஸ்ட் டே நைட் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். இனி எதுவும் இல்லை. கொஸ்டின் பேப்பர் வீடியோ வேணால் போடுறேன், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ.